அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஓகே, இன்னைக்கு நம்ம மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம். வந்தோடனே நான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் மீட் பண்ணிட்டேன். அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க சந்தோஷத்தை உருக்குலைக்கிறதுக்கு அவங்க வந்து பிடிச்சி நிக்க வச்சிருக்கேன். அவங்க ரொம்ப நேரம் எடுத்துக்கூடாதுங்க. 5 நிமிஷம் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால டக்குனு அவங்க மீட் பண்ணணும். ஓகேவா? ஹாய் சார். ஹாய். எங்க இருந்து வந்திருக்கீங்க நீங்க? கடலூர்ல இருந்து வந்திருக்கோம். கடலூர்ல இருந்துங்களா? கடலூர்ல இருந்து. கடலூர்ல இருந்து வந்திருக்கோம். இது என்ன சும்மா சுத்தி பார்க்க வந்திருக்கீங்களா இல்ல ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். என்ஜாய் பண்ண வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த கடல்? இல்ல so better. குட் மார்னிங் ஆபீசர். ஒரு போட்டோ காமிக்கிறேன். அந்த போட்டோல வந்து நம்ம தலைவர் ஒருத்தர் இருப்பாரு. அவரை பார்த்து அப்படியே அவரை மாதிரி ரியாக்ட் பண்ணி காமிக்கிறீங்களா நீங்க? ட்ரை பண்றீங்களா? கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஓகே. ஒரே நிமிஷம். இல்ல உங்களால கண்டிப்பா முடியும். அதுதான் ட்ரை பண்ணலாம். புரியுதுங்களா? பண்ணலாமா? கண்டிப்பா. ஓகே. ஆக்ஷன். இது வந்து வெற்ற மாதிரி இருக்கு. நல்லா அப்படியே தலை மாதிரி வரணும். அப்படியே விஜயகாந்த் அப்படி உள்ள இருந்து கொண்டு வாங்க. ரொம்ப கிட்ட வராங்க கேமராமேன். ரொம்ப கிட்ட வராங்க. அவரே பயப்படுறாரு. இன்னும் அடியில இருந்து அப்படி கண்ணு அப்படியே சவப்பா வரணும். கண்ணு ரெட்டு நல்ல இடத்துக்கு மண்ணல்லையாங்க போட முடியும். கண்ணுல டக்குன்னு வாங்க. பிரைட்னஸ் போதும். அதுக்கு மேல அவர் முக்கினானா அவர் தாங்க மாட்டாரு. நமக்கு முதல்ல வந்தவர் ரொம்ப கஷ்டப்படுத்துவானா அவர். ஓகே, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு போட்டோ காமிக்கிறேன். அந்த போட்டோவை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்க அப்படி எக்ஸ்பிரஸ் அந்த போட்டோல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காரோ அதே மாதிரி நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி காமிக்கிறீங்களா? காமிக்கிறோம். அங்க கேமரா பார்த்து ஐயோ, இப்படி நீங்க வாயை போனீங்கன்னா கொசு குடும்பம் எடுத்துட்டு வந்துடும். அவ வரும்போது ரெண்டாவது வெளியே வரும். நல்ல எக்ஸ்பிரஷன். இப்படி வைக்காதீங்க சார், தப்பா இருக்கு. நல்லா வச்சியா வைங்க. யாரோ பிடிச்சி கிள்ளி வரும்போது யாரு கத்த மாதிரி கத்தக்கூடாது. அப்பாடா அப்படி அப்பாடா அப்படின்ற மாதிரி ஒண்ணு. இல்ல நல்லா இன்னும் அடிவாசம் இருந்து இதுக்கு மேல லெஜ் இழுத்துருப்பாட்டு அவருக்கு. நம்மளால தாங்க முடியாது. பாத்தீங்கன்னா ஸ்டில் வேணும் எங்களுக்கு. ஓகேவா? இப்ப நாங்க வந்து ஒரு ஸ்டில் காமிப்போம். அந்த ஸ்டில்ல பாத்துட்டு அதே மாதிரி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேவா? அந்த ஸ்டில்ல காமிக்கிறேன், பாத்துட்டே இருங்க. இல்ல அதாவது நீங்க எப்படி இதே மாதிரி இருக்கு, ஒருத்தன் கோவப்பட்டு வரும்போது இடுப்புல கிச்சு காமிச்ச மாதிரி ஏய் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது நான் கேட்டுக்க மாட்டேன். நீ கேட்டேன் அப்படியே இல்லைங்க, அப்படியே இல்ல. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேல வாங்க. கோவமா சவுண்ட் உள்ள மைக்ல கொண்டு வாங்க. சவுண்ட் சிம்மாடா சிரிக்காம சிம்மாடா. ரொம்ப நான் ஒத்து பார்த்துருந்தேன். அப்போ வந்து அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு நடிப்பு கலை வந்து நான் உணர்ந்தேன். அவங்கள்ட்ட வந்து இயல்பாவே நடிப்பு இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அவங்களுக்கு வந்து ஒரு போட்டோ காமிச்சு அதை அப்படியே நடிக்கலான்னு இருக்கேன். ஓகே அம்மா, நீங்க நடிக்க ரெடியா இருக்கீங்களா? நல்லா வரும் நாங்க எதிர்பார்க்கல. நீங்க பண்ணாலே எங்க சந்தோஷமா பாக்குறாங்க, முயற்சிக்கிறேங்க. இல்ல அம்மா, நான் வந்து உங்க ஸ்டில் தான் தர சொன்னேன். நீங்க வந்து ஒரு வசனம் எழுதி அதுக்கு டைரக்ஷன் பண்ணி அது வந்து பயங்கரமா லெவல் கொண்டு போயிட்டீங்க. அந்த லெவல் எதிர்பார்க்கல. ஒரு ஸ்டில் நீங்க வந்து அழுகுறீங்க. இது சோகமான சீன் கிடையாது. இது வந்துட்டு அப்பாடா அப்படி ஒரு திருப்தியில ரொம்ப அதிகமா லைட்டா பிரச்சனைங்க. அப்பாடா அவ்வளவுதான். இந்த சிரிப்பு தாங்க செம்மையா இருக்கு. ஓகே பாப்பா, கேமராமேன் அம்மா தூம் பண்ணிட்டீங்களா? ஒரு சுச்சுவேஷன் தர போறேன். அதுக்கு வந்து அவர் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பாப்பலாம். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பீச்சுக்கு வந்திருக்கீங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கீங்க. ஒரு சுண்டல் வியாபாரி வந்துட்டு இருக்காரு. சுண்டல் வாங்குறீங்க எல்லாரும். வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்க கையில யார்ட்டுமே காசு இல்ல. இப்போ வந்து அப்படி காசு இல்லாத நேரத்துல அந்த சுண்டல்காரனை பார்த்து நீங்க எப்படி ஒரு ரியாக்ஷன் பண்ணுவீங்க? அதை பண்ணி காமிங்க கொஞ்சம். சும்மா ட்ரை பண்ணுங்க. சுத்தமா கையில காசு இல்லண்ணா. பர்ஸ் எடுத்துன்னு வரவே இல்லண்ணா. இங்கதான் இருந்துச்சு, யாரும் அடிச்சுட்டாங்கண்ணா. யார் அடிச்சாங்கன்னே தெரியலண்ணா. இல்ல அவர் அடிச்சுடுவாரு. அவர் இப்படிதான் பேசுற, அவர் அடிச்சுடுவாரு. என்ன ஏமாத்து பக்கம் பொங்கு பண்றாரு. இவ்வளவு ஏத்துக்க மாட்டார். நல்லா இன்னும் எஃபெக்டிவா அப்படி கண்ணுல தண்ணி வரணுமா? வரும்போது எங்க விட்டனே தெரியலண்ணா. பர்ஸ பாக்கெட்ல தானே வச்சிருந்தேன். எங்க போட்டனே தெரியலண்ணா. தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. பசங்க எல்லாம் கூட வந்திருக்காங்க. ஏதாவது பிரச்சனை எல்லாம் பண்ணிடாதீங்கண்ணா. எனக்கே அழுகு வந்துருச்சு. மனுஷன் என்னமா ஃபீல் பண்றாப்புல. நிறைய சிரிப்பில் இருந்துட்டு பாராட்டுருக்கு. நல்லா ஃபீல் பண்றாப்புல. நம்மளே ஒரு 5,000 ரூபாய் கொடுத்துக்கலாம் போல. நான் ஒரு கான்செப்ட் சொல்றேன் சார், அது மாதிரி நீங்க பண்றீங்களா? ஓகே சார். நீ நினைக்கிற மாதிரி கஷ்டமா இருக்காது, வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது நீ ஒரு லவ் பண்றீங்க. அப்ப லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அப்ப இந்த எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அந்த மாதிரி ரியாக்ட் பண்றீங்களா?
சார் ஓகே சார். பயப்படாங்க சார், தைரியமா ஒரு ஓகே 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 சார். ஓகே சார், பண்றேன் சார். பண்ணுங்க சார். ரியாக்ஷனுக்கு மைக் தேவை. நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா, டெரரா. சார் இப்போ இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து அவர் நடிக்க வைக்க போறேன். அது வேற ஒன்றும் கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை முட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்படி முட்டாய் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைகிட்ட இந்த முட்டாய் இவர் பிடிங்கி தின்றாரு. அப்படி பிடிங்கி தின்னும் போது அவங்க அம்மாட்ட போய் அந்த குழந்தை கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க அம்மா இவங்களை திட்டும் போது அப்ப விட்டு என்ன ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோங்க. அவரே பாத்துருவோம். சரி, உங்களுக்கு புரிஞ்ச கான்செப்ட்? நல்லா புரிஞ்சுச்சா? புரிஞ்சுது சார். தெளிவா புரிஞ்சிருச்சா? புரியுது. டென்ஷன் ஆயிருவீங்களா? அப்படிலாம் ஓகே, டென்ஷன் ரொம்ப கூலாக எத்தனை கேள்வி கேட்டாலும் கொஞ்சம் கூட சலிக்காம டென்ஷன் ஆகாம கொடுக்குறாரு. அநேகமா கேமராக்கு அப்புறம் அடிப்பாரு நினைக்கிறேன். ஓகே, நான் பண்ண சொல்லிடலாமா சார்? பண்ணுங்க சார் அந்த ரியாக்ஷன். அவங்க கேவலமா கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. சொல்லலாம்ல. ஏமா உன் குழந்தைட்டு நான் முட்டாய் பிடிங்கி தின்னலாமா? குழந்தை போய் சொல்லுமா? சும்மா இருங்க நீ வேற. குழந்தை போய் சொல்லுமா? உண்மையிலுமேமா? உண்மையிலுமே இல்ல உண்மையிலுமே நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு மேல நம்ம விட்டுட்டு இருந்தோம்னா அந்த அம்மா போயிடும் கோச்சுக்கிட்டு. அடுத்து நான் ஒரு பூசை கலந்து சொல்றேன். இந்த ஒண்ணு ஒரு வீடியோ பிளே பண்ணி காமிக்கிறோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க அந்த வீடியோல ஒரு முக்கியமான குணாச்சித்திரத்தை வந்து பார்த்து அப்படியே அதே மாதிரி நீங்களும் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? வீடியோ பிளே பண்ணவா? ஒரே நிமிஷம் இருங்க. ஷாப் வந்த மாதிரி வீட்டு எதிர்க்கவே தொக்கா மாட்டிக்கிச்சுல. செம பீட்டிடா மச்சான். ஏங்க இது லைட்டா வேற மாதிரி இருக்குங்க. நல்ல ட்ரை பண்ணுங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? இது பக்கத்து வீட்டு ஆண்டி பார்த்தோன்னே அது பிள்ளை கரெக்ட் பண்ற மாதிரி. இதெல்லாம் ஒரு கவலை. அதுக்காக ஆண்டி பக்கத்துல குடியாக வைக்க முடியும். கொஞ்சம் ட்ரை பண்ணி அதாவது அந்த பிள்ளைய பார்த்துட்டு நீங்க ஃபீல் பண்ணி பண்ற மாதிரி. இவர்கிட்ட இதுக்கு மேல நம்ம பேச முடியாது. இப்போ வந்து ஒரு வீடியோ பிளே பண்றேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவருக்கு ரீப்ளேஸா இவரால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இவரே முன் வந்து அந்த வீடியோல பார்த்த அதே காட்சியை இவர் நம்ம கண்முறை தத்ரூபமா கொண்டு வர போறாரு. ஓகே சார், பண்ணுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் ஆஃப் தி ஏப்ஸ் மாதிரி இருக்கு. அப்படி பண்ண சொல்ல நானு. நீங்க நல்லா குனிஞ்சு நல்லா உள்ள வாங்க. கட்ட அப்படி அப்படி முடியும். அதுல இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகுராஜா தேவைங்கிறது. ரொம்ப அற்புதமா இது வந்து பாத்தீங்கன்னா முனிஸ்கான் அவர்களே நிகழ்ச்சியை பார்த்து நீங்க நல்லா புரிஞ்சுங்க. நீங்க திறமசாலி கிடையாது. உங்களை ஓவர்டேக் பண்ற அளவுக்கு இங்க ஒருத்தர் வந்துட்டாரு. சோ உங்களுக்கு போட்டு அதிகமாயிருச்சு. அடுத்த டைம் நீங்க நல்லா பெஸ்டா ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஓகே, பை பை பை. தேங்க்யூ.